வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது 8வது புக்கில் இருக்கிற வரலாறு, அதாவது ஹிஸ்ட்ரி மட்டும் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா பிடிஎஃப், அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 டெட்டுக்கான பேப்பர் 1 பேப்பர் 2க்கான வினா விடை நிறையா பேர் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஓகேங்களா, அதான் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 97 89 51 92 66 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, பிடிஎஃப் எப்படி வாங்குறது அப்படிங்கிற வழிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் பிடிஎஃபாக வினா வங்கியாக வாங்கி டெட்டில் பேப்பர் 1 பேப்பர் 2 கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம 8th ஹிஸ்ட்ரியை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். கொஷின் நம்பர் 1 பாருங்கள். டேஸ் ஆண்டு டேஸ் நாட்டை சார்ந்த மாலுமி வாசகுடமா டேஸ் நாட்டிலிருந்து வருவதற்காக புதிய கடல் வழியை கண்டுபிடித்தார். எப்போனா 1498. எந்த நாட்டைனா போர்ச்சுகீஸ் அப்படிங்கிற மாலுமி. எந்த நாடுனா ஐரோப்பா நாடு. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2, இருட்டறை துயரம் சம்பவம் எப்போ நடந்ததுன்னா 1856 நடைபெற்றது. சரி, 56 நடைபெற்றது. சரி, அடுத்தது காரணம் பாருங்க. சிராஜ் உத்தவுலாவின் படை வீரர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 146 ஆங்கிலேயர்கள் சிறைபிடித்து காற்று புகாத ஒரு சிறிய இருட்டறையில் இரவு முழுவதும் அடைத்து வைத்தனர். மறுநாள் காலை அறையை திறந்தபோது அவர்களில் 123 பேர் மூச்சு திணறி இறந்தனர். இதுவே வரலாற்றின் இருட்டறை துயரம் சம்பவம் என்று அழைக்கப்படுகிறது. என அழைக்கப்படுகிறது. அப்போ 123 பேர் இறந்துட்டாங்க. மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 23 பேர் மட்டும் உயிருடன் இருந்திருக்காங்க. அப்போ 146ல் 123 பேர் செத்துருவாங்க. 23 பேர் மட்டும் உயிரோடு இருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு பேர் தான் இருட்டறை துயரம். அதை பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் பார்த்தீங்கன்னா கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 ராபர்ட் கிளைவ் கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ராபர்ட் கிளைவின் நிபந்தனைகளை சிராஜ் உத்தவுலா என்ற அலிநகர் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு பிப்ரவரி 9, 1757. ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை, ஆங்கிலேயருடைய வில்லியம் கோட்டையில் சிராஜ் உத்தவுலாவிடம் சரணடைந்த ஆண்டு ஜூன் 20, 1756 மற்றும் அதை மீட்டவர் ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ். சிராஜ் உத்தவுலா பிரெஞ்சு கூட்டணி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பிளாசி போர் எப்போ நடந்ததுன்னா அதை பார்த்தீங்கன்னா ஜூன் 27, 1757 தான் பிளாசி போர் நடந்தது. இதுவும் சரி. 4வது பாருங்க. பீகார் பகுதியில் பாட்னாவிற்கு மேற்கே கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரமான பக்சாரில் போர் நடைபெற்றது. இது பக்சார் போர் எப்போ நடந்ததுன்னா அக்டோபர் 22, 1764. அப்போ பிளாசி போர் எப்போ நடந்ததுன்னா 1757 ஜூன் 23. பக்சார் போர் எப்போ நடந்ததுன்னா அக்டோபர் 22, 1764. ஓகேங்களா, ஆங்கிலேயருடைய இந்த 2 புரட்சி தான் மிகப்பெரிய புரட்சி. அப்போ இது பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. 1757 வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யார்? 1757 வங்காளத்தில் ஆட்சி செஞ்சவர் யாருன்னா சிராஜ் உத்தவுலா. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5 ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தை இந்தியாவின் உயர் அதிகாரம் படைத்த ஒரு நிறுவனமாக உயர்த்திய போர். ஓகேங்களா, பக்சார் போர் எப்போ? 1764. பிளாசி போர் 1757. அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் இந்தியாவின் உயர்ந்த அதிகாரம் படைத்த ஒரு நிறுவனமாக உயர்ந்த போர் எதுனா ஓகேங்களா, பக்சார் போர். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. வாரிசுரிமை பிரச்சனை காரணமாக
ஆம்பூரில் போர் ஆகஸ்ட் 3 1749 நடைபெற்றது. அப்போ ஆம்பூர் போர் 1747 நடைபெற்றது. இந்த ஆம்பூர் போரின் விளைவுகளை பொறுத்துக. ஆம்பூர் போரின் விளைவுகளை பொறுத்துக. பாருங்க, கவர்னர் டியூப்ளோ, சந்தா சாஹிப், முஷாரப் ஆகியோருடைய கூட்டு படைகள் கொல்லப்பட்டனர். யார்? அன்வருதீன். அப்போ அன்வருதீன் தான் கொல்லப்பட்டார். 5 அடுத்து பாருங்க, திருச்சிராப்பள்ளிக்கு தப்பி ஓடியவர். திருச்சிராப்பள்ளிக்கு தப்பி ஓடியவர் யார்னா, ஓகேங்களா, அன்வருதீனுடைய மகன் முகமது அலி. அப்போ 2 அடுத்து பாருங்க 3 சி, பிரெஞ்சுக்காரர்கள் கர்நாடக நவாப்புக்கு அறிவிக்கப்பட்டது. பிரெஞ்சுக்காரர்களால் கர்நாடக நவாப்பு அறிவிக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா இது சந்தா சாஹிப். அப்போ 4 அடுத்து பிரெஞ்சுக்காரர்களால் கொல்லப்பட்டவர் நசீர் ஜங்கு. யார்? நசீர் ஜங்கு தான் பிரெஞ்சுக்காரர்களால் கொல்லப்பட்டவர். ஹைதராபாத்தின் நிஜமானவர். ஹைதராபாத்துக்கு கேட்கலா நிஜமானவர் யாருன்னா முசபர் சங்கு. முசபர் சங்கு தான் ஹைதராபாத் நிஜாமாக ஆனார். அப்போ ஆன்சரு 5, 2, 4, 1, 3. ஆன்சர் சி. ஆன்சர் சி. மறுபடியும் பாருங்கள், இன்னொரு டைம் பார்க்குறதா தான் பார்ப்போம். பாருங்கள், கவர்னர் டியூப்ளோ, சந்தா சாஹிப், முசபர் ஜங்கு ஆகியோருடைய கூட்டுப்படைகள் கொல்லப்பட்டார். யார்? அன்வர்தி சிங். அன்வருதீன். திருச்சிக்கு தப்பி ஓடியவர் யாருன்னா அன்வருதீனுடைய மகன் முகமது அலி. பிரெஞ்சுக்காரர்கள் கர்நாடக நவாப்பாக அறிவிக்கப்பட்டது சந்தா சாஹிப். பிரெஞ்சுக்காரர்களால் கொல்லப்பட்டவர் யாருன்னா நாசிர் ஜங்கு. ஹைதராபாத்தின் நிஜாம் ஆனவர் முசபர் சங்கு. அப்போ ஆன்சர் 5, 2, 4, 1, 3. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7. டியூப்ளோவை தொடர்ந்து பிரெஞ்சு ஆளுநராக பதவியேற்றவர். இவரே ஆங்கிலேயருடன் பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755 செய்து கொண்டவர். யாருன்னா கோதேயு. அடுத்து 8வது, பிளாசி போரின் மூலம் வங்காளத்தில் ஆங்கில ஆதிக்கத்தை நிறுவியதுடன் 3 கர்நாடகா போருக்கு தேவையான நிதிகளை வழங்கியவர். அப்போ 3 கர்நாடகா போர்களுக்கு தேவையான நிதியை வழங்கியவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். அடுத்து பாருங்க, கடலூரில் உள்ள ஜெயின் கோட்டையை கட்டியவர். ஜெயின் டேவிட் கோட்டை. கடலூரில் உள்ள ஜெயின் டேவிட் கோட்டையை கைப்பற்றியவர். கடலூரில் உள்ள ஜெயின் டேவிட் கோட்டையை கைப்பற்றியவர் கவுண்டிலாலி. யார்? கவுண்டிலாலி தான் ஜெயின் டேவிட் கோட்டையை கைப்பற்றியவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. அப்போ மங்களூர் உடன்படிக்கை யாருடைய இதெல்லாம் கையெழுத்தானது? மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கு தான் மங்களூர் உடன்படிக்கை நடந்தது. அடுத்து பாருங்க, 1761 மைசூர் அரியணையை ஏறிய ஹைதர் அலிக்கு எதிராக முக்கூட்டணி அமைத்தவர்களில் தவறானது. அதாவது பார்த்தீங்கன்னா 1761 மைசூரை அரியணையை ஏறிய ஹைதராபாடிக்கு எதிராக முக்கூட்டணி அமைச்சாங்க. அந்த முக்கூட்டில் 3 பேர்த்தில் தவறானது யார் அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கு தான் தவறானது. மீதி எல்லாமே ஹைதராபாத் நிஜாமு, ஆங்கிலேயர், மராத்தி எல்லாமே அந்த முக்கூட்டத்தை அமைத்தவர்கள். இது மட்டும் பிரெஞ்சுக்காரர்கள் மட்டும் கிடையாது. அடுத்து 12. 1757 பிளாசி போருக்கு பின்னர் எந்தெந்த பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் தடையில்லா வணிக உரிமைகளையும் வங்காளத்தில் 24 பர்கானா என்ற பகுதியையும் ஆங்கிலேயர் பெற்றனர். வங்காளம், பீகார், ஒரிசா. அப்போ 3 இடம்: வங்காளம், பீகார், ஒரிசா. அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 13. கொஸ்டின் நம்பர் 13. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்க, பிளாசி போருக்கு பின்பு அரியணையை ஏறியவர் மீர்ஜாப்பூர். யார்? மீர்ஜாப்பூர். இவர் ஆங்கிலேயரின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தவறியதால் மீர்காசிம் வங்காள நவாப்பாக ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்டு பின்பு ஆங்கிலேயர்களுக்கு புர்த்வான், மிட்னாப்பூர், சிட்டகாங் ஆகிய பகுதிகளை வழங்கினார். சரி. அடுத்து பாருங்க, ஓகேங்களா, வங்காளத்தின் தலைநகராக
ஓகேங்களா. மூர்ஜபாத்திலிருந்து மாங்கீருக்கு மாற்றப்பட்டது. மாங்கீருக்கு அதாவது வங்காளத்தின் தலைநகர் மூர்ஜிதாபாத்திலிருந்து மாங்கீருக்கு மாற்றினர். இதுவும் சரி. அப்போ ரெண்டும் சரி. அப்போ மூணாவது பாருங்க, தஸ்தக் என்று அழைக்கப்படும் நிலவரி விளக்கு ஆணையை தவறாக பயன்படுத்தி ஆங்கிலேயர் மீது கோபம் அடைந்து கலவரத்தில் ஈடுபட்டனர். இது தவறு. அடுத்தது ஓகேங்களா. ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்கப்பட்ட அயோத்தி தம்பி ஓடி அடைக்கலம் புகுந்தார். ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்ட அயோத்திக்கு தம்பி ஓடி அடைக்கலம் புகுந்தார். சரி. அடுத்து பாருங்க, அங்கு ஜுஜாத் உத்தவுலா மற்றும் இரண்டாம் ஷா ஆலம் ஆகியோருடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்கினர். அப்போ பார்த்தீங்கன்னா 3 மட்டும் தவறு, மீதி எல்லாமே 1, 2, 4, 5 ரைட்டு. அப்போ மூணாவது பாருங்கள், தவறானது என்னென்னா தஸ்தக் என்று அழைக்கப்படும் சுங்கவரி. அதாவது பார்த்தீங்கன்னா நிலவரி கிடையாது, சுங்கவரி. இங்கே பாருங்கள், நிலவரின்னு இருக்குது. விளக்கை ஆணையை தவறாக பயன்படுத்தி ஆங்கிலேயர் மீது கோபம் அடைந்து கலவரத்தில் ஈடுபட்டன. அப்போ நிலவரிங்கிறத சுங்கவரின்னு மாற்றி கொடுத்துருக்கு. அப்போ தவறானது அந்த 4 மட்டும்தான். தவறானது இந்த 3 மட்டும். அடுத்து பாருங்கள், மீர் ஜாபரின் இறப்புக்கு பின்பு வங்காள நவாப்பான அவரது மகன் பெயர் நிஜாம் உத்தவுலா. 15 ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு தனித்தனியாக யாருடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார். அப்போ ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு தனித்தனியாக யாரிடம் ஒப்பந்தம் கொண்டார் அப்படின்னா சிஜாத் உத்தவுலா, இன்னொன்று இரண்டாம் ஷா ஆலம். அப்போ 2 பேருமே ஏ மற்றும் பி. 16வது தளபதி சுமித் தலைமையிலான ஆங்கில படையின் உதவியுடன் ஹைதராபாத் நிஜாம் மைசூர் மீது படையெடுத்த ஆண்டு 1767. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 17. பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை எப்போ ஏற்பட்டதுன்னா 1765 தான் அலகாபாத் உடன்படிக்கை ஏற்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தவறான கூற்றை காண்க. 1769 ஹைதர் அலியுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை பிரெஞ்சுக்காரர்கள் நிறைவேற்றுவதாக தவறியதா இரண்டாம் ஆங்கில மைசூர் போருக்கு காரணம்? தப்பு. அடுத்து பாருங்க, பீரங்கி படை அதாவது போர்டோ நோவா என்ற இடத்தில் தளபதி சர் அயர்கூட்டு ஹைதர் அலியை தோற்கடித்த ஆண்டு 1781. சரி. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி எப்போ இறக்குறாருன்னா 1782 இறந்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி 1782 இறந்தார். அவருடைய இறப்புக்கு பின்பு அவரது மகான் திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிரான போரை தொடர்ந்தார். 1783 திப்பு ஆங்கிலேயருக்கு படதளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் மற்றும் அவரது படைகளை கைது செய்தார். சரி. அப்போ தவறானது ஏ மட்டும்தான் தவறு. அந்த தவறானது ஏ மட்டும் தவறு. அப்போ பாருங்கள், அந்த 7 என்ன மாற்றி கொடுத்துருக்காங்கன்னா 1769 ஹைதர் அலியுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை ஆங்கிலேயருக்கு நிறைவேற்றியதாக தவறாக இரண்டாம் ஆங்கில மைசூர் போருக்கு ஓகேங்களா காரணம் என்ன அதில் மாற்றிருக்குன்னா ஹைதர் அலி செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள் பிரெஞ்சுக்காரர்கள்னு இருக்குது ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ஆங்கிலேயர்னு இருக்குது. இதை மட்டும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் தவறு. ஆங்கிலேயர்னு கொடுத்துருந்தா அது சரியாக இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 19. மைசூர் உடன்படிக்கைக்கு பின் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி பகுதிகளை ஒருங்கிணைத்தவர் யார்? மங்களூர். அதாவது பார்த்தீங்கன்னா 19வது கொஸ்டின், மங்களூர் உடன்படிக்கைக்கு பின் இந்தியாவில் ஆங்கில ஆட்சிகளை ஒருங்கிணைத்தவர் யாருன்னா வாரன் கேஸ்டிங் பிரபு. அடுத்து 20வது கொஸ்டின், தவறான கூற்றை காண்க. முதல் ஆங்கில மைசூர் போர் 1767 1769 வரை. முதல் மைசூர் போருக்கு உடன்படிக்கை
ஓகேங்களா. மதராஸ் உடன்படிக்கை எப்போனா 1769. சரி. அடுத்தது இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் 1780 1784 முடிவுக்கு வந்த மங்களூர் உடன்படிக்கை. அப்போ ரெண்டாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை எப்போ நடந்ததுனா 1784 மார்ச் 7. அடுத்து மூன்றாம் ஆங்கில மைசூர் போர் 1790 1792 முடிவு பெற்றது. அதன் உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை எப்போனா 1792. சரி. அடுத்து நான்காம் மைசூர் போர், நான்காம் ஆங்கில மைசூர் போர் 1799 பாண்டிச்சேரியை கைப்பற்றுவதுடன் முடிவுக்கு வந்தது. அப்போ இது தப்பு. அப்போ தவறானது ஆன்சர் டி. அது என்ன தவறு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா நான்காம் ஆங்கில மைசூர் போர் 1799 பாண்டிச்சேரிங்கிற இடத்துல ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை பாருங்கள், இது மட்டும்தான் மாற்றி கொடுத்துருக்கு. அப்போ தவறானது ஆன்சர் டி. பாண்டிச்சேரின்னு கொடுத்துருக்கு, அங்கே ஸ்ரீரங்கப்பட்டணம்னு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. அப்போ தவறானது ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 21. தவறான ஒன்றை காண்க. தவறான ஒன்றை காண்க. பாருங்கள், முதல் ஆங்கில மராத்திய போர் 1775 1782 வரை. ஓகேங்களா. சரியானது. இவன் கேட்குறது என்னன்னா தவறானதான் கேட்குறான். இரண்டாம் ஆங்கில மைசூர் மராத்திய போர் 1803 1805 வரை. சரி. மூன்றாம் ஆங்கில மராத்திய போர் 1817 1812 வரை. அடுத்து பாருங்கள், 1782 மே 17 அன்று காரன்வாலிஸ் பிரபு அன்று மகாதாசி சிந்தியா ஆகியோருடன் சால்பை ஒப்பந்தம் கையெழுத்தானது. சால்பை ஒப்பந்தம் கையெழுத்தானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறு. அப்போ என்ன கேட்குறான்? தவறானது. ஆன்சர் டி தான் தவறானது. அப்போ தவறானது பாருங்கள், 1782 மே 17 வாரன் கேஸ்டிங் பிரபு இருக்கார்ல, அவரோட தான் ஓகேங்களா இந்த ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கார்ன்வாலிஸ் பிரபுன்னு இருக்குது, மாற்றி கொடுத்துருக்கு. கார்ன்வாலிஸ் பிரபு எடுத்துகிட்டு வாரன் கேஸ்டிங் பிரபு எடுத்துகிட்டு கார்ன்வாலிஸ் பிரபு போட்டிருக்குது. அப்போ சரியானது பார்த்தீங்கன்னா வாரன் கேஸ்டிங் பிரபு மகாதாஜி சிந்தியா ஆகியோருடன் சால்பை ஒப்பந்தம் செய்து கொண்டது. அடுத்தது, ஆங்கிலருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? இரண்டாம் பாஜிராவ். ஆங்கிலருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யாருன்னா இரண்டாம் பாஜிராவ். கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள், மராத்திய பேரரசின் கடைசி பேஷ்வா. இவருக்கு மூன்றாம் ஆங்கில மராத்திய போருக்கு பின்பு ஓய்வூதியமாக 8 லட்சம் வழங்கப்பட்டது. இரண்டாம் பாஜிராவ். இரண்டாம் பாஜிராவ். மராத்திய பேரரசின் கடைசி பேஷ்வா யாருன்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் பாஜிராவ். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் பொறுத்துக்க. ஓகேங்களா. ஆயிலா சப்ளை உடன்படிக்கை. ஆயிலா சப்ளை உடன்படிக்கை இரண்டாம் கர்நாடக போரில் நடந்தது. இப்போ 2 கமா. அடுத்து என்ன? சால்பை உடன்படிக்கை. சால்பை உடன்படிக்கை மூன்றாம் மராத்திய போர். அப்போ 4 கமா. அடுத்தது பாரிசு உடன்படிக்கை. பாரிசு உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா மூன்றாம் கர்நாடக போர். அப்போ 3 கமா. அடுத்து ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை. ஓகேங்களா. மூன்றாம் ஆங்கில மைசூர் போர். அப்போ 5 கமா. அடுத்து மதராஸ் உடன்படிக்கை. ஓகேங்களா. முதல் ஆங்கில மைசூர் போர். முதல் ஆங்கில மைசூர் போர். அப்போ 1 கமா. மறுபடியும் பாருங்கள், ஐலா சப்ளா உடன்படிக்கை முதல் கர்நாடக போர். சால்பே உடன்படிக்கை ஓகேங்களா முதல் மராத்திய போர். பாரிசு உடன்படிக்கை மூன்றாம் கர்நாடக போர். ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை மூன்றாம் ஆங்கில மைசூர் போர். மதராஸ் உடன்படிக்கை முதல் ஆங்கில மைசூர் போர். அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 3 கமா 5. 2 கமா 4 கமா 3 கமா 5. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 26. திப்பு சுல்தான் தனது ஆட்சியில் பாதி பகுதியை ஆங்கிலேயருக்கு ஒப்படைத்த உடன்படிக்கை. அப்போ திப்பு சுல்தான் தனது ஆட்சியில் பாதி பகுதியை ஆங்கிலேயருக்கு ஒப்படைத்த உடன்படிக்கை எதுன்னு கேட்டானா ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை. ஆன்சர் சி, ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை. 27 1791 இந்தியாவில் முதலாக காவல்துறையை உருவாக்கியவர். முதல்ல காவல்துறையை உருவாக்கியவர் யாருன்னா காரன்வாலிஸ் பிரபு. ஆன்சர் ஏ, காரன்வாலிஸ் பிரபு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. 1786 பதவியை ஏற்று தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டங்களை இயற்றி கம்பெனி ஊழியர்கள் சம்பளத்தை உயர்த்தி உலகின் மிக உயர்ந்த ஊதியம் பெறும்
அரசு ஊழியர்களுக்கு அவர்களை மாற்றியவர் யாருன்னா ஊழியர்களாக மாற்றியவர் யார்? காரன்வாலிஸ் பிரபு. காரன்வாலிஸ் பிரபு தான் ஊழியராக மாற்றியிருக்கிறாரு. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 29. கொஸ்டின் நம்பர் 29 பாருங்கள். ஓகேங்களா? அலகாபாத் உடன்படிக்கை எப்போ நடந்ததுன்னா அதாவது பக்சர் போர் முடிவில், அதாவது பிப்ரவரி 20, 1765. அடுத்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை, இதன் மூலம் கர்நாடகா போர் முடிவுக்கு வந்தது எப்போனா 1755. அடுத்து வந்தவாசி போர் எப்போ நடந்ததுன்னா 1760 ஜனவரி 22. அடுத்து சூரத் ஒப்பந்தம் எப்போ நடந்ததுன்னா 1775. அடுத்து பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. அப்போ வரிசையாக இருக்குது. ஓகேங்களா? அலகாபாத் உடன்படிக்கை 1765, பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755. ஓகேங்களா? வந்தவாசி போர் பார்த்தீங்கன்னா 1760, சூரத் ஒப்பந்தம் 1775, பிளாசி போர் 1757. அப்போ ஆன்சர் வரிசையாக இருக்குது. 1, 2, 3, 4, 5. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 30. 1798 இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவி ஏற்ற இவர் அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்குவதை அறிமுகப்படுத்தினார். மேலும் வில்லியம் கோட்டையில் மொழி, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் பயிற்சி வழங்குவதற்கு கல்லூரி ஒன்றையும் நிறுவினார். அவர் யார் அப்படின்னா வெள்ளசெலி பிரபு. யார்? வெள்ளசெலி பிரபு. அடுத்து 31வது. போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்திய பட்டய சட்டம் 1833வது பட்டய சட்டம். 1833வது பட்டய சட்டம். போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853. போட்டித் தேர்வு முறையில் உறுதி செய்த இந்திய அரசு சட்டம், இந்திய அரசனுடைய சட்டம் எப்போனா 1858. அப்போ ஆன்சர் பாருங்கள். 1833, 1853, 1858. ஆன்சர் ஓகேங்களா? சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 33. 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர். 1863 ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர். ஓகேங்களா? சத்யேந்திரநாத் தாகூர். அதாவது கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய மூத்த சகோதரர் சத்யேந்திரநாத் தாகூர். சத்யேந்திரநாத் தாகூர் அதாவது கவிஞர் ரவீந்திரநாதனுடைய மூத்த சகோதரர். கொஸ்டின் நம்பர் 33. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1912 அமைக்கப்பட்ட 1912 அமைக்கப்பட்ட அரசு ஆணையம் ராயல் கமிஷன், அதாவது ஸ்லீடன் பிரபு என்பவர் தலைமையில் 1923 அமைக்கப்பட்ட அரசு ஆணையம் லீ பிரபு என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்டது. யார் பிரபு? லீ பிரபு தலைமையில் அமைக்கப்பட்டது. சரி. இந்த ஆணையத்தில் உறுப்பினர்களாக கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம் மற்றும் 4 ஆங்கிலேயர்கள் ஆகியோர் இருந்தனர். சரி. அடுத்து 1918 இந்திய ஆட்சி பணியில் 33% இந்தியர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என மாண்டேகு மற்றும் சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் ஆகியோர் பரிந்துரைத்தனர். சரி. மத்திய கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் மாகாணத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றையும் உருவாக்க வழி செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. சரி. சுதந்திர இந்தியாவின் இந்திய ஆட்சி பணி அமைத்து உருவாவதற்கு இந்த முறை அடித்தளமாக அமைந்தது. அப்போ இதுவும் சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்கள். 1856ஆம் ஆண்டு 3 இந்திய படை வீரர்கள் மாத சம்பளம் பெற்ற தொகை எவ்வளவு? அப்படின்னா 1856 3 இந்திய படை வீரர்கள் மாத சம்பளம் பெற்ற தொகை எவ்வளவு அப்படின்னா 300. 1857ஆம் ஆண்டு கம்பெனி இராணுவம் 86% இந்தியர்களை கொண்டதாக இருந்தது. இராணுவ உயர் பதவி அனைத்து ஆங்கிலேயர் வசம் இருந்தன. இருந்தாலும் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட உயர்வு பதவி என்ன பதவி கொடுத்தாங்கன்னா சுபேதர் அப்படிங்கிற உயர்ந்த பதவி தான் கொடுத்துருக்காங்க. சுபேதர் என்கின்ற உயர்ந்த பதவி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 36வது கொஸ்டின், அதாவது கொத்தவால்
கொத்தவால் அப்படின்னா நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலர். நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, பௌத்சார் அப்படிங்கிறது முகலாய காவல்துறை அலுவலர். அடுத்து திவானி என்பது வரி வசூல். அடுத்தது சர்க்கார் என்பது கிராம மாவட்டங்கள். தரோகா அப்படிங்கிறது சரகம் அல்லது தானா என்ற காவல் பகுதியின் தலைவர். அப்போ 3 மறுபடியும் பாருங்க, கொத்தவாலுங்கிறது நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலர், பௌத்சார் அப்படிங்கிறது முகலாய காவல்துறை அலுவலர், திவானி அப்படிங்கிறது வரி வசூல், சர்க்கார் அப்படிங்கிறது கிராம மாவட்டங்கள், தரேகா அப்படிங்கிறது சரகம் அல்லது தானா என்ற காவல் பகுதியின் தலைவர். அப்போ ஆன்சர் 2, 1, 5, 4, 3. ஆன்சர் ஏ. அடுத்தது கம்பளி தோல் தொழிற்சாலை காணப்படும் முக்கிய இடம். கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் கான்பூர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 38. சௌகிதார் அப்படின்னா ஓகேங்களா, கிராமங்களை பரம்பரையாக நிர்வகித்து வந்தவர்கள். கிராமங்களை பரம்பரையாக நிர்வகித்து வந்தவர்களுக்கு பேர் தான் சௌகிதார். 1832 ஜூரி அதாவது நீதி அதிகாரம் முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. கொஸ்டின் நம்பர் 40 பாருங்க, தாரோகா அப்படிங்கிறது ஒவ்வொரு வார்டும் காவலாளி. திவானி அதாலத் அப்படின்னா சிவில் நீதிமன்றம். பௌத்சாரி அதாலத் அப்படிங்கிறதா குற்றவியல் நீதிமன்றம். வரிசையாக இருக்குது, 1, 2, 3. 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை கொண்டு வந்தவர் அப்படின்னா வெள்ளசலி பிரபு தான். ஓகேங்களா, வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரி கொண்டு வந்தவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. ஓகேங்களா, வங்காளத்தில் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி சர் எலிசா இம்பே. ஓகேங்களா, அப்போ வில்லியம் கோட்டையினுடைய முதல் நீதிபதி உச்ச நீதிமன்றம் சர் எலிசா இம்பே தான் வில்லியம் கோட்டையின் உச்ச நீதிமன்றத்தில் முதல் நீதிபதி. மதராஸ் உயர்நிலை மன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக சர் திருவாரூர் முத்துசாமி. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஏ சரி மற்றும் ஆவும் சரி. அடுத்து 43. வெள்ளசலி பிரபுவின் துணைப்படை திட்டம் என்ற ராஜதந்திர முயற்சி ஆங்கிலேயரை இந்திய தலையாய் சக்தியாக மாறியது. சரி. இவர் இந்தியாவின் ஆங்கில பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கில பேரரசு என்று மாற்றினார். இந்தியாவின் ஆங்கில பேரரசாக மாற்றினார். அப்போ கூற்று மற்றும் காரணம் சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. வாரிசு இழப்பு கொள்கையை 1848 கொண்டு வந்தவர் டல்கௌசி பிரபு தான். வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர். கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்க காரணமாக இருந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஓகேங்களா, 74 தான் அந்த உச்ச நீதிமன்றம் உருவாகினது. அப்போ ஒழுங்குமுறை சட்டம் எப்போ? 1773. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் டேஸ் கர்நாடகா போர் முடிவுக்கு வந்தது. 2ஆம் கர்நாடகா போர் முடிவுக்கு வந்தது. 47. இந்தியாவில் ஆங்கில ஆட்சி ஏற்பட காரணமானவர்களில் முதன்மை சிற்பியாக செயல்பட்டவர் யார்? டல்கௌசி பிரபு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. 1865 வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்று அங்கு ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை செயல்படுத்தியவர். ஓராண்டு நிலவரி திட்டத்தை செயல்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ். 49. இந்தியாவின் நிலப்பரப்பு ஓகேங்களா 19% நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஜமீன்தாரி, ஜாகிர்தார், பல்குஜாரி மற்றும் பிஸ்வேதாரி என்ற பல பெயர்களில் அழைக்கப்பட்ட திட்டம் நிலையான நில வருவாய் திட்டம். 50வது கொஸ்டின்.
எந்த கவர்னர் ஜெனரல் காலத்தில் வங்காளத்தில் நிலையான நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? காரன் வாடிஸ் பிரபுல தான் வங்காளத்தில் நிலையான நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது. காரன் வாடிஸ் பிரபு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 51. ஐரோப்பிய படை இந்திய படையை வெற்றி பெற்று தங்களின் மேலாண்மையை நிலைநாட்டிய முதல் நிகழ்வான அடையார் போர் 1746 பிரெஞ்சுக்கு படைக்கும் டேஸ் என்பவருக்கும் இடையே நடைபெற்றது. அதாவது கர்நாடகா நவாப் அன்வரிதினுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் கர்நாடகா நவாப் அன்வரிதினுக்கும் இடம் ஏற்பட்டது தான் இந்த அடையார் போர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 52. கொஸ்டின் நம்பர் 52 பாருங்கள். முசபர் சங் தன் மக்களால் படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு. முசபர் சங் தன் மக்களால் படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு 1751. கொஸ்டின் நம்பர் 53. பிரெஞ்சு அரசாங்கம் ஆர்காட்டு போர் 1751க்கு பின் டியூப்ளே பரிசுக்கு திரும்பி அழைத்தது. சரி. காரணம் பாருங்க. ஆங்கில கவர்னர் சாண்ட்ரஸ் ராபர்ட் கிளைவின் திட்டத்திற்கு அனுமதி வழங்கினார். இதையடுத்து ராபர்ட் கிளைவ் ஆர்காட்டை தாக்கி கைப்பற்றினார். லாரன்ஸ் உதவியுடன் ஆரணி, காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களின் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்தார். அப்போ கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம். காரணம் சரியான விளக்கம். அடுத்து 54வது கொஸ்டின். நிலையான நிலவரி திட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து வசூலித்த எவ்வளவு பங்கு வரியை ஜமீன்தாரர்கள் ஆங்கில அரசுக்கு செலுத்தினர்? 11ல் 10 பங்கு. அடுத்தது ரயத்வாரி முறை பற்றி தவறான கூற்றை காண்க. ரயத்வாரி முறையானது மதராஸ், பம்பாய், அஸ்ஸாம் மற்றும் கூர்க் ஆகிய மாகாணங்களில் கொண்டு வரப்பட்டது. சரி. இந்த முறையின் மூலம் நிலத்தின் உரிமையானது ஜமீன்தார்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதனால் ஜமீன்தார்கள் நிலத்தின் உரிமையாளர். இது தவறு. அடுத்தது தொடக்கத்தில் நில வருவாய் விளைச்சலுக்கு பாதி என நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் இது தாமஸ் மன்ட்ரோ அவர்களால் விளைச்சலில் 1/3 பங்காக குறைக்கப்பட்டது. சரி. இம்முறையில் நில வருவாயானது மண் மற்றும் பயிரின் தன்மையின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டது. இதுவும் சரி. அதை அடுத்து பாருங்கள். தவறானது என்ன கொடுத்துருக்கான்? ஆன்சர் பி தான் இதுக்கு தவறானது. எப்படி மாற்றி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த முறையானது மூலம் நிலத்தின் உரிமையானது விவசாயிகள், அதாவது பார்த்திங்கன்னா விவசாயிகள் வசம். இங்கே பாருங்கள், ஜமீன்தார்களுடைய வசம். இப்போ விவசாயி தான் கரெக்டு, ஜமீன்தாரர் அப்படிங்கிறது தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. கொஸ்டின் நம்பர் 56 பாருங்க. ரயத்வாரி முறையில் அரசு விளைச்சலில் இருந்து எவ்வளவு சதவீதத்தை வரியாக நிர்ணயம் செய்தது? 45லிருந்து 50 வரை. சம்பாரான் சத்தியாகிரகம் 1717 to 18 நடைபெற்ற பின்பு சம்பாரான் விவசாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு மற்றும் மாதம் மே 1918. மே 1918. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 58. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அமைதி காலத்தில் இராணுவ அதிகாரிகளுக்கு இரட்டை ஊக்கத்தொகை அளித்தவர் ராபர்ட் கிளைவ். யார்? ராபர்ட் கிளைவ். அதாவது பார்த்தீங்கன்னா அமைதியான காலத்தில் இராணுவர்களுக்கு இரட்டை ஊக்கத்தொகையை கொடுத்தவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். நிலையான நில வருவாய் திட்டத்தை காரன் வாடிஸ் பிரபு எப்போ கொண்டு வந்தார்னா 1793. சரி. ரயத்வாரி முறையை சர் தாமஸ் மன்ட்ரோ, ஓகேங்களா, மற்றும் கேப்டன் ரீட் கொண்டு வந்த ஆண்டு 1820. சரி. பகல்வாரி முறையை ராபர்ட் மெர்தினர்ஸ்ட் வழிகாட்டுதலின் மூலம் வில்லியம் பெண்டிங் பிரபு பஞ்சாபில் நடைமுறைப்படுத்தினார். எப்போ? 1853. பகல்வாரி முறையை ராபர்ட் மெர்தின்ஸ்வர்ட் வழிகாட்டுதலின் மூலம் வில்லியம் பெண்டிங்கு பஞ்சாபில் நடைமுறைப்படுத்திய ஆண்டு 1833. அப்போ சரி. அப்போ அனைத்தும் சரிதான். இதுக்கு சரியான ஆன்சர். 59. தொடக்கத்தில் மொத்த விளைச்சலில் 3/2 பங்கு நில வருவாய் அரசின் பங்காக நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் பகல்வாரி திட்டத்தின்படி வில்லியம் பெண்டிங் பிரபு மொத்த விளைச்சலில் நிலவரியாக 50% அளவிற்கு குறைத்தார். எத்தனை சதவீதம் குறைச்சிருக்கிறாரு? 50% குறைத்திருக்கார்.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 50. விவசாயிகளுக்கு, அதாவது விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகமான சந்தால் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1855லிருந்து 56 வரை. 61. வங்காளத்தின் பாப்னாவில், அதாவது பாட்னாவில் உள்ள யூசிங் சாஹிப் பர்னாவில் கேஷப் சந்திரராவ் என்பவரால் ஒப்படைக்கப்பட்ட பாப்னா கழகத்தின் ஆண்டு. அதாவது வங்காளத்தில் பாப்னாவில் உள்ள யூசப் சாஹிப் பர்கானாவில் கேஷப் சந்திரராவ் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட பாப்னா கழகத்தின் ஆண்டு 1873லிருந்து 76 வரை. அடுத்து பாருங்க, இண்டிகோ கழகம், அதாவது அவுரி புரட்சி கட்டுக்குள் கொண்டு வர அவுரி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1860. 63. சாகுபடியாளர்கள் துயரங்களை பலமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் இந்து தேசன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 64. யாருடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு இலவச கல்வி அளிக்கப்பட்டது? மேலும் தமிழ் வழி கல்வியானது கோயில் மற்றும் சமயத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. சோழருடைய காலம்தான். ஆங்கிலேயர்கள் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தாத பகுதி வங்காளம் மட்டும்தான், மீதி எல்லாமே அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 66. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்க, பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் கல்வி மையம் கடிகை. பல்லவருடைய ஆட்சி காலத்தில் கல்வி மையம் என்னன்னு சொல்கிறாங்க? கடிகைன்னு சொல்கிறாங்க. சரி. பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் கல்வி நிறுவனங்கள் கடிகை சாலை மற்றும் வித்யா சாதனம். இதுவும் சரி. பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் ஆசிரியர்கள் நிலங்கள் வழங்கப்பட்டன. அவ்வகை நிலங்களுக்கு சாலாபோகம் எனப்பட்டது. கன்னியாகுமரியில் உள்ள வல்லவ பெருஞ்சாலை. சரி. அடுத்து பாருங்க, 4வது. சோழர்களின் ஆட்சியை திண்ணப்பள்ளி நிறுவப்பட்டது. திண்ணப்பள்ளி கூடம் நிறுவப்பட்டது. சோழர்களுடைய ஆட்சியில் தான் திண்ணற்பள்ளி நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. தப்பு. பண்டைய ஆவணங்களை சேகரிப்பு அவற்றை தஞ்சை சரஸ்வதி மகா நூலகத்தில் பாதுகாத்தனர். தஞ்சாவூரில் தேவநாகரி முறையில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் 2ஆம் சரவேஜி. சரி. அப்போ 3 மட்டும் சரி. 1 2, அதை பார்த்தீங்கன்னா 4 மட்டும் தவறு. 1 2 3 5 சரி. அப்போ ஆன்சர் பி. அப்போ 4வது பாருங்கள் என்ன தப்புன்னு. அதை பார்த்தீங்கன்னா 4வது தப்பாக சொல்கிறான். விஜயநகரோடைய ஆட்சி காலத்தில் தான் திண்ணப்பள்ளி கொண்டு வந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்குறான்? சோழருடைய ஆட்சி காலம்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் 4வது மட்டும்தான் தப்பு. அப்போ ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 67. தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய். அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1929. சரி. அடுத்தது காந்தி கிராமிய கல்லூரி 1975. தொலைதூர கல்வி 1971. அடுத்து பாருங்கள், மதிய உணவு திட்டம் 1956. சரி. சத்துணவு திட்டம் 1986ன்னு சொல்கிறாங்க. தப்பு. அப்போ சத்துணவு திட்டம் எப்போ? 1982 தான் சரி. அப்போ தவறானது ஆன்சர் டி. அடுத்தது 68வது. கேடா அல்லது கைரா சத்தியாகிரகமானது 1918 குஜராத்தில் நடைபெற்றது. இந்த கழக கட்டத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கிய தலைவராக உருவானவர் சர்தார் வல்லபாய் படேல். ஆன்சர் சி, சர்தார் வல்லபாய் படேல். கேடா கைரா சத்தியாகிரகத்தின் பஞ்சத்தின் நிலைகளை எடுத்து கூறி முழு பலத்துடன் சத்தியாகிரக முறையை போராடும்படி விவசாயிகள் ஆயத்தப்படுத்தியவர் யார்? காந்தி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 70. ஹோல்ட்டு ஓகேங்களா, மெகன்சி என்பவரது சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவம் பகல்வாரி முறை வடிவம். அப்போ பகல்வாரி முறையில் பகல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கிராமம். பகல்வாரி முறையில்
மகள், மகள் வாரி, மகள் வாரி முறையில் மகள் என்றால் கிராமம். அப்போ மகள்வாரி முறையில் மகள் என்றால் கிராமம். அடுத்து 72வது கொஷின் பாருங்கள். தவறான கூற்றை காண்க. அதாவது தவறானது கேட்குறான். தக்கான கழகம், அதாவது பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் ஈடுபட்டன எப்போனா 1895 1875. அடுத்தது பஞ்சாப் விவசாயிகளினுடைய இயக்கம் 1890லேருந்து 1900 வரை. மாப்பிளா கிளர்ச்சி 1921 மாப்பிளா முஸ்லீம்களின் விவசாயிகள் ஆந்திராவில் நடந்ததுன்னு சொல்கிறான். இதுதான் தவறானது. அடுத்தது பர்தோலி, அதாவது குஜராத் சத்தியாகிரகம் 1929 to 30 தலைமை ஏற்றவர் சர்தார் வல்லபாய் படேல். சரி, அப்போ தவறானது ஆன்சர் சி. பாருங்கள், மாப்பிளா கலவரம் எப்போ நடந்தது? 1921. மாப்பிளா முஸ்லாமிகளுடைய விவசாயிகள் கேரளாவில் நடந்தது. இங்கே பாருங்கள், இங்கே ஆந்திரான்னு கொடுத்துருக்குறாங்க, இங்கே இயர் பாருங்கள் 23 கொடுத்துருக்காங்க, இங்கே 21. அப்போ தவறானது ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 73. வங்காள அவுரி சாகுபடியர்கள் வேலை நிறுத்தம் அதிக அளவு பரவி தீவிர விவசாய புரட்சியாக மாறிய இண்டிகோ கழகம், அதாவது அவுரி புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1859லேருந்து 60 வரை. இதற்கு தலைமை ஏற்று நடத்தியவர் திகம்பர விஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு விஸ்வாஸ். இதுவும் சரி. அப்போ ஆ மற்றும் ஆ ரெண்டுமே சரி. ஆன்சர் சி. அடுத்து 74. வங்காள அவுரி சாகுபடியாளர்கள் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நீல் தர்பன் என்ற ஒரு நாடகத்தை வங்கா மொழியில் எழுதியவர் தீனபந்து மித்ரா. அதாவது நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகத்தை வங்காள மொழியில் எழுதியவர் தீனபந்து மித்ரா. அடுத்து பாருங்கள் 75வது கொஷின். 1527 விஸ்வநாதர் மதுரையில் நாயக்கரானார். இவர் தனது அமைச்சர் அரியநாதருடன் கலந்தலோசித்து 1527 பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார். அப்போ அதன் மூலம் எத்தனை பாளையக்காரர்களாக பிரிக்கப்பட்டன? இப்போ பாளையக்காரர்கள் 72 பாளையக்காரர்களாக பிரிக்கப்பட்டன. 76. பாளையக்காரர்களுக்கிடையே இருந்த 2 முகாம்களில் கிழக்கு பாளைய முகாமில் தலைமை வகித்தவர் இந்த இடத்துல கட்டபொம்மன். யார்? கட்டபொம்மன். மற்றும் மேற்கு பாளைய முகாமில் தலைமை வகித்தவர் புலித்தேவர். யார்? புலித்தேவர். அப்போ ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ, கட்டபொம்மன் புலித்தேவர். 77. இந்தியாவின் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் மன்னர் யார்? புலித்தேவர். யார்? புலித்தேவர் தான் ஆங்கிலேய எதிர்த்து போரிட்ட முதல் வெற்றி பெற்றவர். 78. நெற்கட்டு செவ்வேல் என்ற பாளையத்தின் பாளையக்காரரான புலித்தேவர் ஆங்கிலேயருடன் டேஸ் என்பவருக்கு கப்பம் கட்ட மறுத்தார். ஆற்காடு நவாப் முகமது அலி. ஆற்காடு நவாப் முகமது அலி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 79. கொஸ்டின் நம்பர், யார் இவர்? குழந்தை திருமணத்தை தடுத்தவர். திருமணத்திற்கு முன்பு மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று உத்தரவிட்டவர். ஜாதி முறையை ஒழிக்க முயன்ற ஆட்சியாளர். பெண்ணிற்காக திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கு திருமண வயது 16ஆகவும் நிர்ணயித்தவர் அக்பர். யார்? அக்பர். 80. அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுத்துவதை அவமதிக்கப்படுவதையும் தவிர்க்கவும் ஜவுகார் என்ற முறையின் போர் வீரர்களை மனைவிகள் மற்றும் மகள்கள் கூட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவ்வாறு தற்கொலை செய்து கொள்ளும் பழக்கத்தை உடையவர்கள் யார் அப்படின்னா ராஜபுத்திரர்கள். யார்? ராஜபுத்திரர்கள். கொஸ்டின் நம்பர் 81. 1854 ஆண்டு டேஸ் குழுவின் அறிக்கை பெண் கல்வி அதிகமாக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. சார்லஸ் உட் அறிக்கை. சார்லஸ் உட் அறிக்கையின் மூலம் தான் பெண் கல்வி அதிக முக்கியத்துவம் அளித்தது. 1882 ஆண்டில் டேஸ் குழுவின் அறிக்கையின் சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் தொடங்க பரிந்துரைக்கப்படுகிறது. ஹாண்டர் குழு. எந்த குழு? ஹாண்டர் குழு. அடுத்து தவறான கூற்று. கொஸ்டின் நம்பர் 83. தவறான கூற்று பாருங்கள். மேஜர் எஸ்ஆர் லூசிங்டன் தன்னுடைய படையை பாஞ்சால குறிஞ்சியை நோக்கி
நகர்த்திய ஆண்டு செப்டம்பர் 5 1789. தவறு. அடுத்தது, சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் இணைத்து கொண்ட ஆண்டு. சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் இணைத்து கொண்ட ஆண்டு 1801. ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையின் மீது போர் தொடுத்து முத்து வடுகநாதரை காளையார் கோவில் போரில் கொன்ற ஆண்டு. காளையார் கோவிலில் கொன்ற ஆண்டு 1772. தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர் நேரடியான கட்டுப்பாட்டை பெற கர்நாடகா உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது எப்போ? ஜூலை 31, 1801. அப்போ தவறானது இது. ஆன்சர் ஏ மட்டும்தான் தவறானது. பாருங்கள், மேஜர் பானர்மேன் எப்படி மாற்றிருக்கிறாங்க? எஸ்ஆர் லூயிஸ் தன்னுடைய படையை பாஞ்சாலங்குறையை நோக்கி நகர்த்திய ஆண்டு பாருங்கள் 1799. இங்கே 1789 இருக்குது. அப்போ தவறானது ஏ ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 84. திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு அவரது மகள் வெள்ளாச்சி நாச்சியாருக்கு பாதுகாப்பு அளித்தவர். திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியாருக்கும் பாதுகாப்பு அளித்தவர் கோபால நாயக்கர். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராட்ட முதல் இந்திய பெண் வேலுநாச்சியார். அடுத்து 86. மருதுபாண்டியர் பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டணி ஒன்றை உருவாக்கியவர். இந்த கூட்டணி வெளியிட பிரகடனத்தின் பெயர் திருச்சிராப்பள்ளி அறிக்கை. ஆன்சர் ஏ, திருச்சிராப்பள்ளி அறிக்கை. கொஸ்டின் நம்பர் 87. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இருந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனத்துக்கு மருது சகோதரர்கள் வெளியிட்ட ஆண்டு ஜூன் 1801. அடுத்து பாருங்க, தவறான ஒன்றை காண்க. வெள்ளை மருது என்று அழைக்கப்பட்டவர் பெரிய மருது சரி. மருது பாண்டியர் என்று அழைக்கப்பட்டவர் பெரிய மருது, இது தவறு. அடுத்தது, சிவகங்கையை மருது சகோதரர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றினர். பின்னர் அரசாக பொறுப்பேற்றவர் பெரிய மருது, அவரது ஆலோசகராக பொறுப்பேற்றவர் சின்ன மருது சரி. இவர் சிவகங்கை சிங்கம், சின்ன மருத சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்படுகின்றன சரி. அப்போ தவறானது 2 மட்டும் தவறு. அதாவது பார்த்தீங்கன்னா மருது பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சின்ன மருது. இங்கே பாருங்கள், இங்கே பெரிய மருதுன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஆன்சர் 2 மட்டும் தவறு. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 89. கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின்பு அவரது சகோதரர் ஊமைத்துறைக்கு மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு அளித்தவர் மருது சகோதரர்கள். கேப்டன் கேம்பல் என்பவர் நெற்கட்டு செவ்வாழை கைப்பற்றிய ஆண்டு எப்போ? 1767 தான் கைப்பற்றிக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 91. தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர் நேரடியான கட்டுப்பாட்டை பெற காரணமாக இருந்த கர்நாடகா உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட ஆண்டு. இந்த நடவடிக்கை மூலமாகத்தான் பாளையக்காரர் முறை நீக்கப்பட்டது. அப்போ 1801 ஜூலை 3 தான் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 92. பொறுத்துக. பாருங்கள், அக்டோபர் 17, 1799 ஓகேங்களா. கட்டபொம்மன் ஓகேங்களா கைத்தாறு கோட்டையின் முன்பு தூக்கிலிடப்பட்டார். அப்போ 3 அடுத்து அக்டோபர் 24, 1801 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டன 1. நவம்பர் 16, 1801 ஊமதுரை செவந்தியர் கைது செய்யப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டன. அப்போ 4 1805 தனது சமையல்காரர் நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்காமல் சங்ககிரி கோட்டையில் சின்னமலையை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. தீரன் சின்னமலையை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 2. மறுபடியும் பாருங்கள், அக்டோபர் 17, 1799 கட்டபொம்மனை கைத்தாறு கோட்டையின் முன்பு தூக்கிலிடப்பட்டது. அக்டோபர் 24, 1801 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டது.
நவம்பர் 16, 1801 ஊமதுரை மற்றும் செவ்வந்தியை கைது செய்யப்பட்டு பாஞ்சாலங்குறியில் தூக்கிலிடப்பட்டது. 1805 தனது சமையற்காரன் நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டு சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலையை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2 ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, தீர்த்தகிரி. தீர்த்தகிரி என்ற இயற்பெயரை உடையவர் யார்? தீரன் சின்னமலை. மேலும் அவர் பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறையை பயிற்சி பெற்றவர். திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட வெற்றி பெற்றவர் தீரன் சின்னமலை. 94 தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் சந்திப்பு மையமாக திகழ்ந்த இடம். தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்த இடம் வேலூர் கோட்டை. ஓகேங்களா? 95 வேலூர் கழகம் நடைபெற்ற போது சென்னை மாகாண ஆளுநர் யாராக இருந்தாங்கன்னா வில்லியம் பெண்டிங். 1805 806 வரை. 16ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டிற்கு இடம்பெயர்ந்த கட்டபொம்மனின் முன்னோர்கள் டேஸை சேர்ந்தவர்கள். அப்போ கட்டபொம்மனுடைய முன்னோர்கள் எங்கே சேர்ந்தவங்க? ஆந்திராவை சேர்ந்தவர்கள். கட்டபொம்மனுடைய முன்னோர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள். அடுத்து 97 1798 கட்டபொம்மன் தன் அமைச்சர் சிவசுப்பிரமணியத்துடன் ராமநாதபுர கலெக்டரான காலின் ஜாக்சனை சந்தித்த போது அவர் கட்ட வேண்டிய பாக்கியாக இருந்த தொகை எவ்வளவுனா 1080 பக்கோடா. 1080 பக்கோடா. 98 மருது பாண்டியர்கள் உருவாக்கிய தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டணியில் இணைய மறுத்த பாளையம் எது? சிவகிரி பாளையம் தான் மறுத்திருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 93 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. பாருங்கள், ஆங்கில இராணுவ தளபதி அக்னியூ என்பவரால் அக்னியூ தலைப்பாகை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1806. சரி. ஜூலை 10 நாள் விடியற்காலையில் 1வது மற்றும் 23வது படைப்பிரிவைச் சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தொடங்கினர். இதில் கர்னல் பான்கேர்ட் முதலில் பலியானார். சரி. 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போர் முன்னோடி அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா வி.டி. சவாக்கர் குறிப்பிடுகிறார். அப்போ வேலூர் புரட்சிக்கு முன்னோடி அப்படின்னு, அதாவது பார்த்தீங்கன்னா சிப்பாய் கழகத்துக்கு முன்னோடியே வேலூர் கழகம் தான் சொல்லியிருக்கிறார். யார்? வி.டி. சவாக்கர். முதல் இந்திய சுதந்திர போர் என்ற தனது நூலில் 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சியை ஒரு திட்டமிட்ட சுதந்திர போர் என வி.டி. சவாகர் குறிப்பிடுகிறார். அப்போ இதுவும் சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 100 வேலூர் கழகம் 1806 நடைபெற்ற போது கிளர்ச்சிக்காரர்களை புதிய ஆட்சியாளராக தேர்வு செய்யப்பட்டவர் திப்பு சுல்தானுடைய மூத்த மகன் பதே ஹைதர். வேலூர் கழகத்தை அடக்கியவர் கர்னல் கில்லஸ்பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 102 கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்த தனது உயிர் அதிகாரிகளை பராத்பூரில் மங்கள பாண்டே சுட்டுக் கொன்ற நாள், அதாவது மார்ச் 29, 1857. மே 10, 1857ஆம் ஆண்டில் மீரட்டில் மூன்றாம் குதிரைப்படையைச் சேர்ந்த சிப்பாய்கள் சிறைச்சாலையை உடைத்து தங்களது சக வீரர்களை விடுவித்து வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டனர். பின் அவர்கள் டேஸ் காலப்படையால் இழக்கப்பட்டது. 11வது மற்றும் 20வது காலப்படை. 11 மற்றும் 20வது காலப்படை. கொஸ்டின் நம்பர் 104 1857 பெரும்புரட்சியின் போது டெல்லிக்கு வந்த மீரட் சிப்பாய்கள் மே 11ஆம் நாள் யாரை இந்திய பேரரசாக அறிவித்தனர்? இரண்டாம் பகதூர் ஷா தான் இந்தியாவின் பேரரசாக அறிவிக்கப்பட்டது. அடுத்த 105வது கொஸ்டின் 1857 கழகத்தின் அடக்கிய ஆங்கில தலைவர்களை பொறுத்துக. பாருங்கள், டெல்லியில் யார் தலைமை அடக்கினாங்கன்னா ஜான் நிக்கல்சன் 5, அடுத்து லக்னோவில் ஓகேங்களா ஹென்றி லாரன்ஸ். அடுத்து பார்த்துங்க ஓகேங்களா பிரைலி கான்பூரில் ஓகேங்களா சர் காலின் கேம்பல் 4, அடுத்து பார்த்திங்கன்னா பீகாரில் வில்லியம் டயகர் 3, ஜான்சி குவாலியூரில் ஜெனரல் ஹாக்ரோஸ். மறுபடியும் பாருங்கள், டெல்லியில் ஜான் நிக்கல்
லக்னோவில் ஹென்ரி லாரன்ஸ், பிரைலி கான்பூரில் ஜர்காலின் கேம்பல், பீகாரில் வில்லியம் டைலர், ஜான்சி குவாலியூரில் ஓகேங்களா ஜெனரல் ஹாக்ரோஸ். அப்போ ஆன்சர் 5,2,4,3,1 ஆன்சர் பி. 1857 புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் யார்? ஜான்சி ராணி லட்சுமிபாய். துணிச்சலானவர் ஜான்சி ராணி லட்சுமிபாய். கொஸ்டின் நம்பர் 107. அக்காலத்தில் கல்வி அளிப்பதிலும் கற்றல் மையமாக செயல்படுவதை முக்கிய பங்கு வகித்த இடம் கோயில். முக்கிய பங்கு வகித்த இடம் கோயில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 108. 1857 கழகத்தை தலைமையேற்று நடத்த இந்திய ஆட்சியாளர்கள். பாருங்கள், லக்னோவில் தலைமையேற்றியவர் யாருன்னா, டெல்லியில் தலைமையேற்றியவர் 2ஆம் பகதூர் ஷா. லக்னோவில் பேகம் ஹஜ்ரத் மஹால், பேகம் ஹஜ்ரத் மஹால். கான்பூரில் தலைமை தாங்கியவர் யாருன்னா, நானா சாஹிப். அப்போ 4. அடுத்தது மத்திய இந்தியா ஜான்சி குவாலியரில் தலைமை தாங்கியவர் ராணி லட்சுமிபாய் தாந்தியா தோப். இப்போ 5. அடுத்து பாருங்கள், பரைலியில் தலைமை தாங்கியவர் யாருன்னா, கான் பகதூர் கான். இப்போ 3. பீகாரில் தலைமையை தாங்கியவர் யாருன்னா, கன்வர் சிங். 6. மறுபடியும் பாருங்கள், டெல்லியில் தலைமை தாங்கியவர் 2ஆம் பகதூர் ஷா. லக்னோவில் மேகம் ஹஜ்ரத் மஹால். கான்பூரில் ஓகேங்களா நானா சாஹிப். மத்திய இந்தியா ஜான்சி குவாலியரில் ஓகேங்களா ராணி லட்சுமி தாந்தியா தோப். பரைலியில் கான் பகதூர் கான். பீகாரில் கன்வர் சிங். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 5, 3, 6 ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 109. 1857 கழகத்தின் விளைவுகளில் சரியானது அல்லாதது. இந்தியாவின் நிர்வாக கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட காரணம் விக்டோரியா மகாராணியினுடைய அறிக்கை 1858. சரி. கவர்னர் ஜெனரல் இந்தியாவிற்கு வைஸ்ராய் என அழைக்கப்பட்டன. அதாவது கவர்னர் ஜெனரல் இதற்கு பின்பு வைஸ்ராய் என அழைக்கப்பட்டனர். சரி. இயக்குனர் குழு மற்றும் கட்டுப்பாட்டு வாரியம் நீக்கப்பட்டு இந்திய விவகாரங்களை மேற்பார்வையிட செயலின் தலைமை 15 உறுப்பினர்களை கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டது. சரி. பிரித்தல் மற்றும் எதிர்த்தாக்குதல் என்ற கொள்கையை ஆங்கில இராணுவ கொள்கையில் ஆதிக்கம் செலுத்தியது. சரி. அது பார்த்தீங்கன்னா தவறானது, சரியானது அல்லாதது, அதாவது எதுவுமே இல்லை, அனைத்துமே சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. 110. வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து டேஸ் பொருள். இது வித்து என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் அறிதல், அறிவு. அறிவு என்ற சொல்லிலிருந்து தான் பெறப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 111. கொஸ்டின் நம்பர் 111. இடைக்காலத்தில் முஸ்லிம்கள் நிறுவிய மக்தப் என்பது டேஸ் மற்றும் மதராசா அதாவது மெட்ராஸ் டேஸ். ஓகேங்களா, அதாவது தொடக்க பள்ளி, இடைநிலைப்பள்ளி. ஆன்சர். டெல்லியில் ஒரு மதராஸை நிறுவிய முதல் ஆட்சியாளர். டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்ட்மிஸு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 113. இடைக்காலத்தில் பல சமய மடாலயங்களையும் கல்வி வளர்ச்சிக்காக நிறுவப்பட்ட அவற்றுள் அகோபிலா மடம் நிறுவப்பட்ட இடம் ஸ்ரீரங்கம். 114. இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியவர். இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு எதுனா போர்ச்சுகீசியர்கள். 115. திருவிதாங்கூரில் பள்ளி மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியை தொடங்கி சீகன் பாக்லு மற்றும் ப்ளூட்ஸோ ஆகிய இருவரும் ஜெர்மன் பிஸ்புக்கள். 116. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த கல்வியின் வரலாற்றை நாம் 4 கட்டங்களாக பிரிக்கலாம். இதில் பொருந்தாதது பாருங்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆரம்ப கல்வி முறை 1813 வரை, 1813 1853 வரை, 1854 முதல் 1920 வரை, 1921 47 வரை, அடுத்து 1921 51 வரை. இது மட்டும்தான் தவறு. அப்போ 4 மட்டும் தவறு. அடுத்தது
ஆறுவரிடம் நிதி சேகரித்து ஆங்கில கல்வியை வழங்குவதற்காக மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன் என்பவர் பம்பாயில் எல்பின்ஸ்டன் கல்லூரியை நிறுவிய ஆண்டு. எல்பின்ஸ்டன் கல்லூரி பம்பாயில் எப்போ நிறுவனாங்க? 1827. இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பீகார். நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பீகார். 119. பட்டய சட்டம் புதுப்பிக்கப்பட்ட ஆண்டு 1813. சரி, இச்சட்டம் இந்தியாவின் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் தொகை வழங்குவதற்கு ஏற்பாட்டை செய்தது. சரி, அதை பார்த்தீங்கன்னா இந்த பட்டய சட்டத்தின் மூலம் தான் கல்விக்காக 1 லட்ச ரூபாய் இடஒதுக்கீடு. அப்போ கூற்று மற்றும் காரணம் சரியான விளக்கம். அடுத்து 120 கொஸ்டின். தொடக்க கல்வி முக்கியத்துவம் அளித்த ஹாண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1882. ஹாண்டர் குழு 1882. இந்தியாவின் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கக்கூடியது சார்லஸ் உட் அறிக்கை. எப்போன்னு கேட்டாங்கன்னா 1854. அடுத்து பாருங்கள், தட்சசீலம் பற்றிய கூற்றுகளில் ஆராய்க. பண்டைய இந்திய நகரமான இருந்த தட்சசீலம் தற்போது வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ளது. சரி, 1890 யுனெஸ்கோ இதை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. தவறு. அடுத்தது, சாணக்கியர் தன் அர்த்தசாஸ்திரத்தை இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து தொகுத்து கூறப்படுகிறார். சரி, 19ஆம் நூற்றாண்டின் மத்திய இந்திய பல்கலைக்கழகத்தின் வெளிப்பாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் கண்டிகிராம் கண்டுபிடித்தார். அதுவும் சரி. அப்போ தவறானது 2 மட்டும். அப்போ பாருங்கள், உலக பாரம்பரிய சின்னமாக எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னா 80. இங்கே என்ன சொல்லியிருக்குது? 90ன்னு சொல்லியிருக்குது. ஓகேங்களா? அப்போ தவறானது 2 மட்டும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 123. தட்சசீலம், நாலந்தா, வல்லபி, விக்ரமசீலா, ஓடன்புரி, ஜகத்லா ஆகியவை எதற்கு பிரபலமானவை? பல்கலைக்கழகம். எதற்கு பிரபலமானவை? பல்கலைக்கழகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 124. தவறான கூற்றை காண்க. தவறான கூற்றை காண்க. நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை கற்றதலின் மையமாக இருந்தது. சரி, குஜராத்தில் உள்ள ராஜகிரகத்தில் அமைந்திருந்த நாலந்தா பல்கலைக்கழகம் உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம். தவறு. நாலந்தா பல்கலைக்கழகம் நாகரிகங்களுக்கு இடையே தொடர்ந்து மையம் என அழைக்கப்படுகிறது. சரி, இதை யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. சரி, அப்போ பி மட்டும் தவறு. அது என்ன பீனா? குஜராத் கிடையாது, பீகார். குஜராத் கிடையாது, பீகார். அடுத்தது 125. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான 10+2+3 ஆகிய அமைப்பை பரிந்துரை செய்த டாக்டர் டிஎஸ் கேத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. கேத்தாரி கல்விக்குழு 1964 தான். இந்த கோத்தாரி கல்விக்குழு எப்போ கொண்டு வந்தாங்க? 1964 தான் கோத்தாரி கல்விக்குறை கொண்டுட்டு வந்தாங்க. அதாவது எதுக்கு? 10+2+3. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க. ஓகேங்களா? கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் பிரான்சிஸ் சேவியர். 2 அறிவியல் பாடங்களின் கற்றலை ஊக்குவித்தவர். அறிவியல் பாடங்களை கற்றலை ஊக்குவித்தவர் ராஜா சிங். அப்போ 1. 1812 தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவியவர் யார்? டாக்டர் சிஎஸ் ஜான். அப்போ 4. கல்கத்தாவில் மிஷனரி கல்லூரியை தொடங்கியவர் டாக்டர் மிடில்டன். அடுத்தது, வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரையில் தொடங்கப்பட்ட பள்ளியை துவங்கியவர் பெர்னாண்டஸ். 5. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3, 5. ஆன்சர் பி. அடுத்து 197. தற்போது பொதுப்பட்டியில் இருக்கும் கல்வியானது டேஸ் வர மாநிலத்தில் பட்டியலாக்கப்பட்டது. 1976 தான். ஓகேங்களா? மாநில பட்டியலாக தான் இருந்தது, பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. எப்போனா 1976. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் RMSA எத்தனையாவது 5ஆண்டு திட்டத்தில் காலத்தில் செயல்படுத்தப்பட்டதுன்னா 11வது 5ஆண்டு திட்டம். இந்த காலம் 11வது 5ஆண்டு திட்ட காலம். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. கோவாவில் முதல் கல்லூரியை தொடங்கிய ஆண்டு 1575.
அடுத்து வர்தா கல்வி திட்டம் காந்தியடிகள் உருவாக்கப்பட்டது. காந்தியடிகள்லாம் வரும். வர்தா கல்வி முறை 1937. அப்போ 2,1. அடுத்தது பல்கலைக்கழக கல்வி குறித்து ஆராய டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமை குழு எப்போ கொண்டு வந்தானா 1948. அப்போ 3, இந்திய கல்வி வரலாற்றில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968. 5, குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி RDE எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2009 குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி. இப்போ ஆன்சர் 2, 1, 3, 5, 4. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க 30 சமமான வாய்ப்புகள் மற்றும் சமமான கற்றல் விளைவுகள் அளவிடும் ஆகிய பள்ளியின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான பரந்த குறிக்கோள்களை அடைய ஏற்படும் திட்டத்துக்கு பேர் சமக்ஸ்ரா கிஷான் திட்டம். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 131. கல்விக் கொள்கையுடன் தொடர்புடைய ஆண்டுகளை பொறுத்துக. பாருங்க, இடைநிலை கல்வி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1952 53 வரை. அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது 2000 2001 வரை. அப்போ 2, 3. இந்திய அரசின் புதிய தேசிய கொள்கை புதிய கல்விக் கொள்கை 1986. புதிய கல்வி நூலினுடைய திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992. அப்போ ஆன்சர் 2, 3, 4, 1. ஆன்சர் சி. கல்வி நிலை குறித்து அறிய பள்ளி விவர கணக்கெடுப்பு நடத்தினர். கல்வி நிலை குறித்து அறிய புள்ளி விவரங்களை கணக்கெடுப்பு நடத்தியவர். கல்வி நிலை குறித்து அறிய புள்ளி விவரங்களை கணக்கெடுப்பு நடத்தியவர் மதராஸ் மாகாணத்தின் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்தியவர் சர் தாமஸ் மன்றோ. கொஸ்டின் நம்பர் 133. ஆங்கில ஆட்சியின் போது தமிழகத்தில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் எப்போ தோற்றுவிச்சாங்க 1857 தான் முதல் சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவித்தாங்க. அடுத்து பாருங்கள், இட்சிங் என்பவர் யாருன்னா சீன அறிஞர். ராஜாராம் மோகன் ராய் முயற்சியால் டேஸ் ஆண்டில் சதி ஒழிப்பு சட்டமும் வித்யாசாகரின் முயற்சியால் விதவை மறுமண திட்டமும் இயற்றப்பட்டது. 1823 சதி ஒழிப்பு, 1856 விதவை மறுமண சட்டம். கொஸ்டின் நம்பர் 136. மத சடங்குகளில் பெண்கள் பங்கெடுத்துக் கொள்வது டேஸ் வேத காலத்தில் ஏற்படுத்த கொள்ளப்பட்டது. ரிக்வேத காலத்தில் தான் பெண்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. தவறான கூற்றை காண்க. கிறிஸ்துவ அமைப்பு 1819 கல்கத்தாவில் முதலில் பெண் சிறார் சங்கத்தை நிறுவினார்கள். சரி. 1890களில் DR கார்வே என்பவர் பூனேவில் ஏராளமான பெண் கல்வியை தொடங்கினார். சரி. 1816 இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் PM மலபாரி என்பவரால் தொடங்கப்பட்டது. தப்பு. அடுத்து 1916 லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி டெல்லியில் தொடங்கப்பட்டது. சரி. இப்போ தவறானது ஆன்சர் சி. பாருங்கள், 1916 மகளிர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் யார் சரிங்களா? TK கார்கோ. இங்கே என்ன பேர் இருக்குது? மல்பாரின்னு இருக்குது. அப்போ ஆன்சர் சி தான் தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 138. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? 1846 பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 10 என இருந்தது. சரி. 1862 பெண்களுக்கு குறைந்தபட்ச வயது 14 ஆண்களுக்கு 16 நிர்ணயிக்கப்பட்டது. இது தவறு. 1830 மத்திய சட்டப்பேரவை ராய் சாஹிப் ஹர்பிலஸ் சாரதா குழந்தை திருமண சட்டத்தில் வரவேற்கப்பட்டது. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 30. சரி. இந்த சாரதா சட்டத்தின்படி ஆண்களுக்கு திருமண வயது 18, பெண்களுக்கு திருமண வயது 14 திருத்தப்பட்டது. அப்போ ஆன்சர் 1, 3 மற்றும் 4 சரி. அப்போ தவறானது பாருங்கள். ஓகேங்களா? 2 மட்டும் தவறு. 1872 பெண்களுக்கு குறைந்தபட்ச வயது 14 ஆண்களுக்கு 18 நிர்ணயிக்கப்பட்டது. அப்போ தவறானது 3. 18 வயசுங்கிறத இங்கே 16 வயசுன்னு கொடுத்துருக்கான். அடுத்து பாருங்கள், ஆண்களுக்கான திருமண வயது 21 பெண்களுக்கான திருமண வயது 18 திருத்தம் செய்ய இந்து திருமண சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா
1955. அப்போ இந்து திருமண சட்டம் பிரகாரம் தான் ஆண்களுக்கு 21 பெண்களுக்கு 18 கொண்டு வந்தாங்க. அப்போ ஆண்களுக்கு 21 பெண்களுக்கு 18 வயதும் இந்து திருமண சட்டம் கொண்டு வந்தது 1955. சதி என்ற பழக்கத்தை வில்லியம் பெண்டிங் பிறகு டிசம்பர் 4, 1829 டேஸ் என்ற விதிமுறை சட்டத்தின் மூலம் ரத்து செய்யப்பட்டது. ஓகேங்களா? என்னது? 17 மூலம் 17 தீண்டாமை ஒழிப்பு, அதுக்கு பேர் 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பு. 17ங்கிறது தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்புக்கு பேர் தான் ஓகேங்களா சதி என்ற வழக்கம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 141. கொஸ்டின் நம்பர் 141. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வேதவாசி ஒழிப்பு சட்டத்தை சென்னை சட்டமன்றத்தின் முன்மொழிந்த ஆண்டு 1930. மதராசி தேவதாசி சட்டமன்றம் நிறைவேற்றப்பட்டது 1947. ஆன்சர் டி 30 அக்டோபர் 9, 1949. பிரிட்டிஷ் அரசாங்கம் குற்றம் சார்ந்த கொலை என்று எதை குறிப்பிடுகிறது? சதி என்ற உடன்கட்டை. 49. 104. கந்தூரி விரோசலிங்கம் பந்துலு தென்னிந்தியாவின் மகளிர் விடுதலைக்காக போராடினார். மேலும் இவர் 1874 தனது முதல் பெண் பள்ளியை நிறுவினார். இவர் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் விவேகவர்த்தினி. கொஸ்டின் நம்பர் 144. கல்கத்தா பொறுத்துக பாருங்க. கல்கத்தாவில் கல்வி கழகத்தின் தலைவராக இருந்த ஜே.இ.டி. பெதுன் என்பவர் பெதுன் பள்ளியை நிறுவிய ஆண்டு 1847. பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1804. கோபாலகிருஷ்ண கோகலா இந்திய ஊழியர் சங்கத்தை துவங்கிய ஆண்டு 1905. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1992. உள்நாட்டு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1872. அப்படியே வரிசையாக இருக்குது. ஆன்சர் 1, 2, 3, 4, 5. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 145. 1884 குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கி துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுவித்த பத்திரிகையாளர் யார்? வி.எம். மலபாரி. பிரெஞ்சு நாண சபை தி சொசைட்டி சங்கம் எங்கு துவங்கப்பட்டது அப்படின்னா அடையாறில் தான் பிரம்மஞான சபை தொடங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 147. ஓகேங்களா? 1889 இந்து விதவைக்காக சாரதா சதன் அதாவது கற்றல் இல்லம் என்னும் அமைப்பினை பண்டித ரமாபாய் திறந்த இடம் பம்பாய். அடுத்து பார்த்துங்க. பொறுத்துக. பிரம்ம சமாஜம் எப்போ தோற்றுவித்தது? 1875. 2, பிரார்த்தன சமாஜம் 1867. 1, ஆரிய சமாஜம் 1828. அப்போ மறுபடியும் பாருங்க. ஓகேங்களா? பிரம்ம சமாசம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1828. 3, பிரார்த்தன சமாஜம் எப்போ தோற்றுவிச்சதுன்னா 1867. 1, ஆரிய சமாசம் 1875. அப்போ 2, மறுபடியும் பாருங்கள். பிரம்ம சமாசம் 1827. பிரார்த்தன சமாஜம் 1867. ஆரிய சமாசம் 1875. இப்போ ஆன்சர் 3, 1, 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 149. தமிழக அரசு யாருடைய நினைவாக திருமண உதவி திட்டங்களை வழங்கியது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்து பாருங்கள். தவறான ஒன்றை காண்க. மகிழா சமாக்சியா என்ற திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க உதவுகிறது. சரி. இது பெண்களுக்கு 30% இடத்தை ஒதுக்குகிறது. தவறு. பெண்களுக்கு சமூக அரசியல் செல்வாக்கினை முன்னேற்றத்திற்கு ஏற்படுத்துகிறது. சரி. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 14 சம வாய்ப்பு மற்றும் சமவேளை ஊதியம் என உத்தரவளிக்கிறது. சரி. அப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு? 33%. 30% தான் கொடுத்துருக்கு. அப்போ ஆன்சர் பி மட்டும் தவறு. அடுத்து பருத்தி உற்பத்தியில் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என்று குறிப்பிட்டவர் எட்வர்டு பெயின்ஸ்.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 152. கிமு 2000 ஆண்டுகளுக்கு பழமையான எகிப்திய கல்லறை உள்ள மம்மிகள் மிக சிறந்த தரம் வாய்ந்த மஸ்லின் ஆடைகள் கொண்ட சுற்றுப்பட்டிருந்தன. இந்த மஸ்லின் ஆடைகளை புகழ்பெற்ற இடம் எது? 50 மீட்டர் அளவு கொண்ட மெல்லிய இந்த மஸ்லின் துணியை ஒரு தீப்பெட்டிக்குள்ளே அடக்கிவிடலாம். எங்கே இருக்குது அப்படின்னா டாக்காவில் இருக்குது. எங்கே இருக்குது? டாக்காவில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 153. இந்தியாவின் பழமையான தொழில் நெசவு தொழில். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வளங்களாக சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதும் இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. வெண்கலத்துக்கு பெயர் பெற்ற இடம் ஓகேங்களா சௌராஷ்டிரா. தகர தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடம் வங்காளம். ஆன்சர் சௌராஷ்டிரா வங்காளம். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 156. இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களில் முக்கியமாக இருந்தது. அதாவது வலுவான தொழில்துறைகளை உருவாக்குதல். 157. தொழில்துறை உற்பத்தியில் உயர் வளர்ச்சி விகிதத்தை கண்ட ஐந்தாண்டு திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டமும் 11வது ஐந்தாண்டு திட்டமும். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 158. ஆண்டுகளை பொறுத்துக. தொழில்துறை வளர்ச்சி கழகம் எப்போ ஏற்பட்டதுன்னா 1950 to 65. அப்போ 2 தொழில்துறை வளர்ச்சியின் பின்னடைவு காலம் 1965 1980 வரை 1 தொழில்துறை மீட்பு காலம் 1980 91 வரை. அப்போ 2 1 3. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 159. ஓகேங்களா பாருங்க பொறுத்துக்க. ஹூக்ளி சணல் தொழிற்சாலை 1855 3 மலிகான் ஷா முதல் காகித ஆலை 1870. அப்போ 1 சாம்ஷெட்பூர் டாடா இரும்புக்கு தொழிற்சாலை 1907. அப்போ 5 அடுத்தது பொருளாதார தாராளமயமாக்குதல் 1901 1991 1991. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு ஓகேங்களா 1985. அப்போ ஆன்சர் 3 1 5 4 2. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 160. தொடர்புடைய ஆண்டுகளை பொறுத்துக. இந்திய தொழில்துறை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1985. அப்போ 2 அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1839. அடுத்தது குல்டி என்ற இடத்தில் முதலாக நவீன தொழிற்சாலை எஃகு தயாரிக்கப்பட்ட ஆண்டு 1874. அடுத்தது தொழில்துறையின் கொள்கை தீர்மானம் 1956. இப்போ 3 பொருளாதார தாராளமயமாக்குதல் 1995. அப்போ 5 இப்போ ஆன்சர் 2 1 4 3 5. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 160 வரைக்கும் இந்த கொஸ்டின் இருக்குது. அதாவது 8வது ஹிஸ்ட்ரி மொத்தம் பார்த்தீங்கன்னா 160 கொஸ்டின் வரைக்கும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.